மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 7ஆம் ஞாயிறு வாரத்தில் நாங்கள் கால்பதிக்கின்ற வேளையிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ற துணிப்பொருளோடு உங்களோடு நான் இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஜோஸ் ஒரு வானொலி தொகுப்பாளராக இருந்தார். 3 கதைகளை சொல்லி தன் உரையை நிகழ்த்துகிறார். அதில் முதலாவது கதை அவருடைய கல்லூரி பருவம் பற்றியது. MBBA படித்துக் கொண்டிருந்த அவர் முதல் பருவத்தில் ஒரு பாடத்தில் தவறிவிடுகிறார். அவரால் அத்தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆசிரியர்கள் கடிந்து கொள்கிறார்கள். நண்பர்கள் அவரை ஒதுக்குகிறார்கள். மாலையில் வீட்டுக்கு வந்த ஜோஸ் அவர் தன் பெற்றோரை அழைத்து தான் தேர்விலே தவறியதை சொல்கிறார். அப்பாவும் அம்மாவும் அவரை ஒன்றும் சொல்லவில்லை. அப்பா அவரை அழைத்து வா வெளியே போய்விட்டு வருவோம் என்று தோளில் கை போட்டு அவரை அழைத்துச் செல்கிறார். ஊருக்கு வெளியே இருக்கின்ற ஒரு சிறிய சாலை ஓர கடைக்கு செல்கின்றனர். அப்பா 2 டீ ஒரு மசாலா தோசை என்று ஆர்டர் செய்துவிட்டு அமர்கிறார். ஜோவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன்னை அப்பா தவறாக புரிந்து கொண்டாரோ என்று கூட ஒரு கணம் நினைத்து விட்டார். அவர் ஆர்டர் செய்தவை வருகின்றன. மசாலா தோசையை இவர் பக்கம் நகர்த்தி வைக்கும் அப்பா, ஜோஸ் சாப்பிடு, தோல்வி எப்போதும் முடிவல்ல என்று டீயை குடிக்க ஆரம்பிக்கிறார். ஜோவுக்கு கண்ணீர் பொங்கி வழிகிறது. இதுவரை தன் தோல்விக்காக அழாதவர் இப்போது தன் தந்தையின் பரிவின் முன் அழுகிறார். நாட்கள் நகர்கின்றன. இவர் அத்தேர்வை எழுதி வெற்றி பெறுகிறார். அத்தேர்வின் போது இவருடைய அடுத்த வகுப்பு மாணவர்களின் நட்பு கிடைக்கிறது. ஆக கல்லூரி செயலாளராக தெரிவு செய்யப்படுகிறார். என் அப்பா அன்று என்னை ஒரு எக்ஸ்ட்ரா கண் கொண்டு பார்த்ததால், எக்ஸ்ட்ரா காது கொடுத்து நான் பேசியதை கேட்டதால், எக்ஸ்ட்ரா இதயம் கொண்டு என் தோல்வியை ஏற்றுக்கொண்டதால் என்னால் சாதிக்க முடிந்தது என உரையின் முதல் பகுதியை நிறைவு செய்கிறார் ஜோஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அல்லது இன்னும் கொஞ்சம், இதுதான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு வழங்கும் செய்தியாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் காலையில் கண் விழித்தவுடன் தேடும் பற்பசை தொடங்கி நாள் முழுவதும் பயன்படுத்தும் அலைபேசி, இணையதள சேவை என தொடர்ந்து இரவில் தூங்குவதற்கு முன் ஏற்றும் குட் நைட் வரை எல்லாவற்றிலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்று இன்றைய வியாபார உலகம் நம்மை ஈர்த்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த எக்ஸ்ட்ராக்கள் எல்லாம் நம்மேல் சுமத்தப்பட்டவை. இவை நமக்கு வழங்கப்படும் இலவசங்கள் அல்ல. இவற்றிற்கான பணமும் நம்மிடமிருந்தே வசூலிக்கப்பட்டு விடுகின்றது. மேலும் இவைகள் ஒவ்வொன்றும் நிபந்தனைக்குட்பட்டவை. இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை அழைப்பது வியாபார நோக்கமற்ற, நிபந்தனைகளற்ற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவிற்கு. எப்படி? இன்றைய முதல் வாசகம் பார்க்கிற பொழுது, தன் கைக்கு கிடைத்த சவுலை கொல்லாமல் விடும் தாவீதின் பெருந்தன்மையையும் அவர் அருள் பொழிவு செய்யப்பட்ட சவுலின் மேல் வைத்திருந்த மதிப்பையும் எடுத்துரைக்கிறது. ஆண்டவர் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கையை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி சவுலை கொல்லாமல் விடுகின்றார் தாவீது.
மேலும் தான் அந்த இடத்திற்கு வந்து சவுலுக்கு தீங்கிழைக்க வாய்ப்பு கிடைத்தும் தான் தீங்கு செய்யாமல் விட்டதன் அடையாளமாக தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்டு போகிறார் தாவீது. காலையில் துயில் எழும்பியதும் சவுல் தேடியவை இவைகளாகத்தான் இருக்கும். மேலும் மறுநாள் அவனவன் நீதிக்கு உண்மைக்கு மேற்ப ஆண்டவர் என்னை உம்மிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்று உரக்க கூறுகிறார் தாவீது. ஆக தனக்கு இன்னா செய்த சவுலை ஒறுக்காமல் அவரின் உயிரை விட்டு விடுகிறார் தாவீது. தன் கையில் சவுலின் உயிர் கிடைத்தும் தனக்கு வாய்ப்புகள் கிடைத்தும் அதை கடவுளே அனுமதித்தும் சவுலுக்கு தீங்கு செய்ய மறுப்பதன் வழியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதயம் கொண்டவராக நமக்கு முன்வைக்கப்படுகிறார் தாவீது இன்றைய முதல் வாசகத்திலே. இன்றைய இரண்டாம் வாசகத்தை பார்க்கிற பொழுது இறந்தவர் உயிர் பெற்றெழுதல் பற்றிய போதனையின் தொடர்ச்சியாக இருக்கிறது. இறந்தவர் உயிர்ப்பு பற்றி கொரிந்து நகர திருச்சபைக்கு விளக்குகிறார் பவுல். ஆதாம், கிறிஸ்து என்ற இரண்டு உருவகங்களை பயன்படுத்தி மனிதன் மற்றும் ஆவிக்குரிய இயல்புகளின் குணநலன்களை முன்வைக்கிறார். இங்கே ஆதாம் உயிர் பெற்றவர் என்றும் கிறிஸ்து உயிர் தருபவர் என்றும் பவுல் எழுதுகிறார். ஆக ஒருவர் தன் ஆதாம் இயல்போடு இணைந்து கொண்டால் அவரால் வேறு ஒன்றும் செய்ய முடியாமல் மண்ணை சார்ந்த இயல்பை கொண்டவராக இறந்து விடுவார். ஒருவர் கிறிஸ்து இயல்போடு இணைந்து கொண்டால் அவரால் உயிர் தரும் இயல்பையும் பெற்று கிறிஸ்துவோடு உயிர்க்க முடியும் என்று அறிவுறுத்துகிறார் பவுல். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது கடந்த வார சமவெளி பொழிவின் தொடர்ச்சியாக இருக்கிறது. சாதாரண மனித மூளைக்கு மிக அசாதாரணமாகவும் கடினமாகவும் தோன்றும் சிலவற்றை பின்பற்றுமாறு தன் சீடர்களுக்கு இயேசு அறிவுறுத்துகிறார். இயேசுவின் புதிய கொள்கை திரட்டை பின்பற்ற அவரே 3 உந்து புள்ளிகளையும் தருகிறார். முதலாவது, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறார்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆண்டான், அடிமை, இருப்பவன், இல்லாதவன், மேலிருப்பவன், கீழிருப்பவன், முதலாளி, வேலைக்காரன் என எல்லோருக்கும் பொருந்தும் இவ்விதி ஒருவனின் தனிமனித மாண்பை மையப்படுத்துவதாக இருக்கிறது. இரண்டாவது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். கடவுளைப் போல் இருத்தலை ஒரு ஐடியலாக முன்வைக்கிறார் இயேசு. ஆக ஒரு மனிதனின் மனித இயல்பை சற்றே உயர்த்துகிறார். மூன்றாவதாக, நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆக நான் செய்வது எனக்கே திரும்ப கிடைக்கும் என்ற ஆர்வம் அல்லது அச்சத்தினால் செய்ய அழைக்கிறார் இயேசு. ஆக மேற்காணும் 2 கட்டளைகள் மற்றும் 3 உந்து புள்ளிகளின் நோக்கம் ஒன்றுதான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாழ்வது. இப்படி வாழ்பவர்கள் உன்னத கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள் என்கிற புதிய பெயரையும் இயேசு தருகிறார். ஆகவே அன்பானவர்களே, எல்லோரும் செய்வதைப் போல் செய்யாமல் கொஞ்சம் அதிகமாக செய்ய சொல்லுகிறார் இயேசு என்று.
நம் வாழ்வில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண், காது, இதயம் கொண்டு எப்படி வாழ்வது? பிறரின் நல்வாழ்வு என் இலக்காக இருக்க வேண்டும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண், காது, இதயம் கொண்டு வாழ்வதன் இலகு தன்னுடைய நல்வாழ்வு அன்று, மாறாக எனக்கு அடுத்திருப்பவரின் நல்வாழ்வு என்பதாகும். அடுத்தவரின் நல்வாழ்வை இலக்காக வைப்பது என்பது ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்வை இழக்க துணிவது. தூங்கி எழும் சவல் தன்னை மீண்டும் துரத்துவார், தன் உயிரை பறிக்க தேடுவார் என தெரிந்தும் தன் பாதுகாப்பின்மையிலும் சவலின் பாதுகாப்பை முதன்மைப்படுத்துகிறார். சவலின் உயிரை கொல்லாது விடுகிறார். தன் இறப்பின் வழியாகத்தான் மானுடம் மீட்பு பெற முடியும் என்று இயேசு மானுட நல்வாழ்வை இலக்காக கொண்டிருந்ததால் தான் அவரால் தன்னுடைய இன்னுயிரை இழக்க முடிகிறது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது. இயேசுவின் சீடர்களும் அவருடைய 2 கட்டளைகளை கடைப்பிடிப்பதன் நோக்கம் தங்கள் நல்வாழ்வு அல்ல, மாறாக பிறரின் நல்வாழ்வே. ஏனில் இயேசுவின் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் அவர்கள் நிறைய துன்பத்தை தாங்க வேண்டியிருக்கும். மற்றவர்கள் தங்களை காயப்படுத்துவதை அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். வலியை வலிந்து ஏற்றல் வேண்டல். தி செல்ஃபிஷ் ஜீன் என்ற நூலின் ஆசிரியர் ரிச்சர்ட் டக்லன்ஸ் மனித உடலின் ஜீன்ஸ்கள் இயல்பாகவே தன்னல நோக்கம் கொண்டவை என்கிறார். இவை எந்த நேரத்திலும் தங்களை பற்றி மட்டுமே சிந்திக்க முடியும். மேலும் எந்த ஆபத்து நேரத்திலும் இவை தங்களை தற்காத்துக் கொள்வதிலேயே கவனமாயிருக்கும் என்கிறார். ஏனெனில் ஜீன்கள் இயல்பாகவே வலியை ஏற்க தயங்குபவை. இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டில் நாம் காணும் தாவீது, இயேசுவின் சீடர்கள் இந்த இயல்புக்கு எதிராக செயல்படுகிறார்கள். வலியை தாங்களாகவே ஏற்கிறார்கள். இன்றைய நம் உலகம் வலிகள் இல்லாமல் வலிகளை கற்றுக் கொடுக்க நினைக்கிறது. ஆனால் வலிகளை வலிந்து ஏற்பதில் வலிகள் தென்படுவது தேடலாமல் வலிகளும் மறைந்துவிடும் என கற்பிக்கிறது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு. என் அளவை எது என்ற தெளிவு உறுதியும் வேண்டும். வாழ்க்கை ஒரே அளவையால் எல்லோருக்கும் அளப்பதில்லை. மேலும் நான் பிறருக்கு அளக்கும் அளவை போல் அவரும் எனக்கு அளப்பதில்லை. நான் நன்றாக கூலி கொடுக்கும் வீட்டு தலைவியாக இருக்க என் வீட்டில் வேலை செய்பவர் அதற்கேற்ற வேலை செய்வதில்லை. ஆசிரியரின் உழைப்பு என்ற அளவைக்கு ஏற்ப மாணவர்கள் உழைப்பதில்லை. நான் நல்லது செய்ய அதுவே எனக்கு தீங்காகவும் முடியலாம். இம்மாதிரி நேரங்களில் எல்லா அளவைகளையும் மாற்றிக்கொள்ளும் சோதனை வரும். அச்சோதனையில் இருந்து விடுபட வேண்டும். தாவீதுக்கு சோதனை அபிசாயி வடிவிலும் மேலும் தன்னுடைய சிந்தனையாலும் வருகிறது. கடவுளே இதை அனுமதித்திருந்தார் என்று தனக்குத்தானே நியாயம் சொல்லி சவுலை அவர் கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த நிலையிலும் தன் தகைமை, தாராள உள்ளம் என்னும் அளவையை அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. இதுதான் கான்சிஸ்டன்சி மாற்றத்தன்மை. ஆகையால் தான் இயேசு தம்மை தந்தை போல் இரக்கம் கொள்ளுங்கள் என்கிறார். கடவுள் தன் அளவையை அளந்து பார்த்து மாற்றுவதில்லை. எல்லோருக்கும் பெய்யும் மழையாக
அவர் இருக்கிறார். என் அளவையை மாற்றிக்கொள்ள என் ஆதாம் இயல்பு என்னை தூண்டும் போது உடனடியாக மாறாத கிறிஸ்து இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக, இன்று சரிக்கு சரி, தவறுக்கு தவறு அல்லது சரிக்கு தவறு என்று குறுகிய மனநிலை போக்கோடு நம் தனிப்பட்ட மற்றும் சமூக வாழ்வின் மகிழ்வை குலைக்கிறது. யாரும் தங்களுக்கு குறிப்பிட்ட ஒன்றை செய்ய தயங்கும் இன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாத்தியமா என்ற கேள்வி எழும்புகிறது. ஆனால் இயேசுவின் மாற்று கலாச்சாரம் எப்போதும் சாத்தியமே. இன்றைய பதிலுரை பாடலில் நாம் வாசிப்பது போல், ஆண்டவர் எனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டியிருக்கிறார் என்றால், நானும் அவருடைய மகளாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு, இரக்கம் என வாழ்ந்தால் எத்துணை நலம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென்.